வணக்கம். புதிய தலைமுறையின் 6 வரை இன்றில் பல்வேறு செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது என தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் முடிவெடுத்துள்ளன. இது தொடர்பான தொகுதி உடன்பாடு சென்னையில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கையெழுத்தானது. கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவின் தலைமை அலுவலகத்துக்கு மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் நேரில் வந்து ஆலோசனை நடத்திய பிறகு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவிக்கப்பட்டது. தேமுதிக தலைமையிலான கூட்டணி சார்பில் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் முன்னிறுத்தப்படுவார் என மக்கள் நல கூட்டணி தேமுதிக இடையே ஏற்பட்டுள்ள உடன்பாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேமுதிக 124 இடங்களிலும் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 4 கட்சிகள் 110 இடங்களை பகிர்ந்து கொண்டு போட்டியிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இடையேயான கூட்டணி ஒப்பந்தத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தேமுதிக தலைமையிலான இந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக வைகோ இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக, திமுக கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி விளங்கும் என்றும் கூட்டணி அமைப்பதில் திமுக கண்ட தோல்வி தேர்தல் முடிவுகளிலும் தொடரும் என்றும் தேமுதிக தலைமையிலான கூட்டணி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பழம் நழுவி பாலி விழும் என்று சொன்னார்கள் 8ஆம் தேதி. உடனே எங்களுடைய அர்ஜுனனுக்கு பொறுக்க முடியவில்லை. பழம் நழுவி விஷம் கலந்த பாலில் விழுந்து விடாது என்று சொன்னார். உடனே சொன்னார். அப்பயே யோசிச்சுட்டு இருந்தேன், குருவை மிஞ்சிய சிஷ்யர் நம்மள்ட்ட இருக்கார். நம்ம சிஷ்யர் அவர் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு. அதே மாதிரி ஒவ்வொன்றிலும் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், தேர்தலிலும் தோற்பார்கள். விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான அணியில் மக்கள் நல கூட்டணி ஒரு தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறது. ஆகவே அவர் மிக தெளிவாகத்தான் ஆழமாக கவனமாக சிந்தித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்திருக்கிறார். இங்கே திருமாவளவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார், நாங்கள் 4வரும் கிங் மேக்கர்ஸ். கேப்டன் அவர்கள் கிங்காக மே மாதம் 19 வெற்றி பெற்று மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியை கைப்பற்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான மாற்றாக, ஒரு அரசியல் வரலாற்றை திருப்பு முனையாக அமையும் என்று சொன்னார். 1967 மார்ச் 6ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சிபீடத்திலே அவர் அமர்ந்த நாள். அதே போன்ற ஒரு நாள் மலரப் போகிறது. அந்த ஆட்சிபீடத்தில் நம் அனைவரினுடைய பேரன்புக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே ஆட்சிபீடத்தில் முதலமைச்சராக அமரப் போகிறார். நானும் எத்தனையோ விட இவ்வளோ சொல்றாங்க, இவ்வளவு பணத்தாசிக்கும் அங்கே போயிட்டேன், இவ்வளோ போயிட்டார் விஜயகாந்த்னாங்க. பத்திரிகை நண்பர்களே உங்களை தான் சொல்லிக்கிறேன், அப்படி இவ்வளோ போயிட்டாங்க. அப்புறம் சிலர்ல இந்த பக்கம் வள போயிட்டார். நான் எந்த பக்கம் வள போடலாம், மக்களோட அன்னைக்கு சொல்றதான் தெய்வத்தோடைய மக்களோட தான் கூட்டணி. மக்கள் நல கூட்டணி தேமுதிக இணைந்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு அந்த கட்சிகளின் தொண்டர்கள் மகிழ்ச்சியும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். கூட்டணி அறிவிப்பு வெளியானவுடன் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அந்த கட்சிகளின் தொண்டர்கள் கொண்டாடினர். இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இன்று தமிழ்நாடு அரசியலே புரட்டி போட்ட ஒரு நாளாக இருக்கும். இன்று மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய ஒரு சக்தியாக விஜயகாந்த் இணைந்திருப்பது, தலைவர் விஜயகாந்த் இணைந்திருப்பது மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். நிச்சயமாக இந்த 2016 மக்கள் நல கூட்டணி ஆட்சி பிடித்தல் அமரும். இன்று கேப்டனும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் 4 பேரும் சேர்ந்து 5 தலைவர்களும் சேர்ந்த முடிவு தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றும். மக்கள் நல கூட்டணி ஊழலுக்கு திமுகவும் அதிமுகவும் இனி நாட்டில் ஊழல் கட்சியை ஒழித்து விட்டது. இனி வெற்றி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது உறுதியாகிவிட்டது. தமிழகத்தின் மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று அறிவித்தார். ஆனால் இன்று பழம் நழுவி மக்கள் நல கூட்டணி தலைவர் மடியிலே விழுந்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி வைத்திருப்பது மக்களுக்கு பயன் தராது என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணி குறித்து பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில், விஜயகாந்திற்கு இது மிகப்பெரிய சறுக்கல் என்று கூறினார்.
அண்ணன் வைகோவுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியில் கேப்டன் அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி அமைத்திருப்பது இந்த இரண்டு கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இரண்டு கட்சிகளில் ஒன்றை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் கருதுகின்றேன். எந்தவித தாக்கத்தையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்த போவதில்லை. மக்கள் நல கூட்டணியில் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இணைந்திருப்பது அவருக்கு மிகப்பெரிய சறுக்கல். தமிழக அரசியல் வரலாற்றில், அவரது கட்சி வரலாற்றில் மிகப்பெரிய வரலாற்று பிழையை அவர் செய்திருக்கிறார். தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்திருப்பது சந்தர்ப்பவாதம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கருத்தை முன்வைத்தார். தொடக்கத்திலே 5 பேர் இருந்தார்கள். பிறகு 4 கூட்டணியாக மாறியது. இன்று மீண்டும் 5 பேர். அடுத்த மாதம் 4, தேர்தல் நேரத்திலே 2. இப்படி இருக்க போகிறது. இது முடிவல்ல. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. எதிர்க்கட்சி தலைவராக கூட செயல்பட முடியாதவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி விமர்சித்துள்ளார். இன்றைக்கு முதலமைச்சராக விஜயகாந்தை இவங்க 4 பேர் அறிவிச்சிருக்காங்க. வைகோக்கு அரசியல் அனுபவம் நிறைய, சகோதரர் திருமாவளவனுக்கு நிறைய, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. அவர்களில் யாருமே இல்லாமல் இன்றைக்கி விஜயகாந்தை வந்து திடீர்னு முதலமைச்சர் கேண்டிடேட்டாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட செயல்பட முடியாதவர் விஜயகாந்த். அது மக்கள் பார்த்துட்டுறாங்க. 5 வருஷத்தில் 2011 அதிமுக கூட்டணிக்கு வந்த பிறகு தான் தேமுதிகவுக்கு அங்கீகாரம் கிடைச்சி, சின்னம் கிடைச்சி, எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தே கிடைச்சிது. கூட்டணி அமைப்பதில் திமுக தோல்வி அடைந்து விட்டதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தெரிவித்துள்ள விமர்சனத்தை திமுகவின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் மறுத்திருக்கிறார். கூட்டணி அமைப்பதில் ஒரு கட்சி கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதை தோல்வி என்று இவர்கள் சொல்கிறார்களே. கூட்டணி அமைத்த உடனேயே ஒரு கட்சி இவர்களிடமிருந்து விலகியதே, அதை எப்படி பார்க்க போகிறார்கள்? மனிதநேய மக்கள் கட்சி இவர்களோடு இருந்தார்கள். கூட்டணி அமைத்த மறுகணமே அவர்கள் விலகி இன்றைக்கு திமுக கூட்டணியிலே வந்திருக்கிறார்கள். அது குறித்து வைகோ நல்ல கருத்தாக சொன்னால் அதையே என்னுடைய பதிலாகவும் அவருக்கு எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். காப்பகங்களில் உள்ள ஆதரவற்றோருக்கு வாக்களிக்கும் உரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக புதிய தலைமுறையில் வெளியான செய்தி எதிரொலியாக ஆதரவற்றவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்க கோவையில் சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இந்த முகாமை கோவை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதன் மூலம் ஆதரவற்றோர் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நிதி மோசடி வழக்கில் இமாச்சல பிரதேச முதலமைச்சர் வீரபத்ர சிங்கின் சொத்துக்கள் முடக்கப்படுவதாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை சந்தித்து வரும் நிலையில் வீரபத்ர சிங்கின் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக டெல்லியில் உயரதிகாரிகள் தெரிவித்தனர். இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலப்படியை 6% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் தற்போது 119% இந்த அறிவிப்பு மூலம் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 55 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பலன் பெறுவார்கள். மேலும் அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் 2,95 லட்சம் வீடுகளை கட்டவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கனய்யாகுமாருக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஏப்ரல் 28ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கனய்யாகுமார் பிணை விதிமுறைகளை மீறியிருந்தாரா என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டும் என டெல்லி காவல்துறை தெரிவித்திருந்தது. தேச துரோக குற்றச்சாட்டில் கைதாகியிருக்கும் கனய்யாகுமார் பிணையில் இருந்து வருகிறார். தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றும் நதிகளை இணைக்கவில்லை என்றும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யவும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர்.
நதிநீர் இணைப்புக்கு எதுவுமே இல்லை, கடன் தள்ளுபடிக்கு எதுவுமே இல்லை, லாபகரமான விலைக்கு எதுவுமே இல்லை, 60 வயசான விவசாயிக்கு பென்ஷன் கொடுக்க வழி இல்லை, காவிரி மேலாண்மை வாரியம் வைக்கல, தமிழக முதலமைச்சர் அடிக்கடி கேட்டு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, ரெகுலேட்டரி கமிட்டி அமைக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேல் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் இங்கே டெல்லியிலேயே எங்களை திகார் ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, இல்லை இங்கே மோடி எங்களை இங்கேயே கொண்டு போட்டுட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்திருக்கோம். திருப்பி நாங்கள் அங்கேயே இங்கே வரத்தான் டிக்கெட் எடுத்து வந்து திருப்பி நாங்கள் டிக்கெட் எடுக்கல, போகவும் மாட்டோம். எத்தனை நாளாக இருந்தாலும் இங்கேயே போராடுவோம், இங்கேயே படுத்திருப்போம். காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ராணுவ வீரர் விஜயகுமாரின் உடல் சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள வல்லராமபுரத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் விஜயகுமார் கடந்த 19ஆம் தேதி காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி உயிரிழக்க நேர்ந்தது. டெல்லியை அடுத்த குர்கானில் இரவு விடுதி ஒன்றில் இளைஞர் ஒருவர் மீது பலர் தாக்குதல் நடத்தும் போது அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளன. இரவு விடுதிகளில் அடிக்கடி இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடப்பது டெல்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிகரித்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உணவு பரிமாற மறுத்த ஹோட்டல் ஊழியர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. தனியார் ஹோட்டல் ஒன்றுக்கு வந்த இளைஞர்களுக்கு ஹோட்டல் ஊழியர்கள் அவர்களது காருக்கு எடுத்துச் சென்று உணவு பரிமாறவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் ஹோட்டலுக்குள் புகுந்து ஊழியர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். பிரேசிலில் நடைபெற்ற தெருவோர சிறுவர் சிறுமியருக்கான சர்வதேச தடகள போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகள் சென்னை திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெருவோர சிறுவர் சிறுமியருக்கான சர்வதேச தடகள போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ஹெப்சிபா, அசோக் ஆகியோர் பதக்கங்களை வென்று அசத்தினர். இந்த வாரத்தில் தொடர்ந்து 3வது நாளாக மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகள் உயர்வுடன் வணிகத்தை நிறைவு செய்திருக்கின்றன. எனினும் வர்த்தக முடிவில் அதிக ஏற்றத்தாழ்வின்றி சந்தைகள் இருந்தன. சென்செக்ஸ் 7 புள்ளிகள் உயர்ந்து 25,337ஆகவும், நிப்டி 1 புள்ளி அதிகரித்து 7,716ஆகவும் முடிந்தன. வங்கித்துறை பங்குகள் விலை உயர்ந்தன. நேற்று கணிசமாக உயர்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்திருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 31 ரூபாய் குறைந்து 2,721 ரூபாய்க்கும், 1 சவரன் 248 ரூபாய் விலை இறங்கி 21,768 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 795 ரூபாய் குறைந்து 37,600 ரூபாயாகவும், 1 கிராம் 90 காசு குறைந்து 40 ரூபாய் 20 காசாகவும் உள்ளது. குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த தகவலை சென்னையில் நடந்த இந்தியன் அகாடமி ஆஃப் கோல்ட் ஃபாயில் ஆபரேட்டர்ஸ் என்ற அமைப்பின் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் கூறினார். இந்தியாவின் மருத்துவ தலைநகராக சென்னை விளங்குவதாகவும் இதில் பல் மருத்துவ சிகிச்சையும் அடங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார்.